மேடையில பேசும்பொழுது இந்த 4 ஆண்டு காலம் முதல்வர் போய் என்ன செஞ்சீங்கன்னு தெரியும், வெளியில உள்ளா திகா ஜெயில் போங்கிற மீனிங்ல பேசியிருந்தீங்க. அப்போ ஒரு பெரும் ஊழல் செஞ்சது நீங்க சொல்லாமலே இருக்கீங்க. பெரும் ஊழல் இல்ல, சில தவறுகள் உள்ள நடந்திருக்கு. திகா ஜெயிலுங்கிறது ஒரு மிக முக்கியமான குற்றம் கடமை. ஆமா, அப்படிங்கிறப்போ என்ன செஞ்சிருக்காங்க, ஏன் சொல்லாம இருக்கீங்க? இன்னும் எப்போ சொல்றீங்க? வழக்கு போட்டு யார் போடணும், யார் போடணும்? அது இன்னைக்கு ஆர்கனைசேஷன் யார் இருக்கா? நீங்களே சொல்லலாம். யார் இருக்காங்க? நீங்க யார் இருக்கா? இன்னைக்கு போட்ட வழக்குக்கே முதலமைச்சராக வந்து 100 நாள் கொடநாடு குற்றவாளியை கண்டுபிடித்து தண்டிப்பு சொன்னார்ல. 6 கொலை நடந்திருக்குல்ல. அரசியல் ரகசியம் அப்படின்னு சொன்னது என்ன? அரசியல் ரகசியம். சில அரசியல் ரகசியம் இருக்கு. உங்களுக்கு நாங்கள் சொல்ல முடியுமா? சொல்லுங்க. உங்களுக்கும் ஒரு ரகசியம் இருக்கு, உங்க வீட்டில் ஒரு ரகசியம் இருக்கு, அப்பா அம்மாவுக்கு ஒரு ரகசியம் இருக்கு, வீட்டுக்காரம்மாவுக்கு ஒரு ரகசியம் இருக்கு. அதெல்லாம் சொல்ல முடியுமா? 4 ஆண்டுகள் அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது நிறைய முறைகேடுகள் நடந்தது. அதை பற்றி நான் வாய் திறந்தா சொல்லு. நான் பகிரங்கமா சொல்றேன், சொல்லு. அப்படி இருந்தா திமுக விடுவானுங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். திமுகவுடைய பி டீம் அப்படித்தான் சொல்லுவாங்க, வேற வழியே கிடையாது. இவரு ஜெயிலுக்கு போறது உறுதியாயிட்டுது. மற்றவங்களாம் குறை சொல்லிட்டு இருக்காரு. சொல்லையா, என்ன ரகசியம் சொல்லையா? உனக்கு தான் தெரிகிற சொல்லு, மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். சொல்ல மாட்டேன். இதெல்லாம் அதாவது சொல்லுவாங்க கிராமத்தில், எறும்பு ஏறாப்பழம் ஓட்டுன்னு சொல்லுவாங்க. அப்படி கேட்குறவன் எந்தா எறும்பு ஏறாப்பழம் ஓட்டுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இதெல்லாம் பத்திரிகை ஊடகங்கள்லாம் உங்களுக்கு தெரியாதா? அது மட்டும் இல்லை, பல வழக்குகள் அவர் இருக்கார், பல வழக்குகள் அவர் சந்திச்சுட்டு இருக்காரு. அவர் விரைவில் பல வழக்குகள், ஒரு வழக்கு இல்லை பல வழக்குகள் அவர் போகிறது நிச்சயம். எனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஓபிஎஸ்ஸில் எவராலையும் அழிக்க முடியாது.